ஸ்ரீவிபுரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். நான் தினமும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது. ஏதாவது நடக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது இல்லையா? அந்த நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. உங்களை எதிர்ப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கசப்பான நினைவுகளும் இனிமையாக மாறும். உங்கள் பிரச்சனையை முடிவுக்கு வருவதை நான் உறுதி செய்வேன் குழந்தையே. அதற்கான நேரம் வந்துவிட்டது. நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய சரியான நேரம் உங்களுடையது. எனக்கு சரியான நேரம் எது பாபா என்று தானே கேட்கிறாய்? அது எங்கே? இது குழந்தையே, அப்படி ஒருபோதும் நினைக்காதே. இப்போது இது நீங்கள் சரியான நேரத்தில் என் செய்தியை கேட்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் என்னை பாபா சாயி என்று அன்புடன் அழைத்திருக்கிறீர்கள் இல்லையா? நாங்கள் தினமும் எனக்கான பூஜைகளையும் நீங்கள் செய்கிறீர்கள். மந்திரங்கள் மற்றும் நாம சம்சாரம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் நல்ல விஷயங்கள் தானே குழந்தையே. இது உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை என்றால் உங்களால் உண்மையில் இதையெல்லாம் செய்ய முடியாது. சொல்லுங்கள், நீங்கள் உண்மையில் இவ்வளவு தூரம் வர முடியுமா? என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தையே. இது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான நேரம். நீங்கள் பொருத்தமான விஷயங்களை செய்தால் பொருத்தமான வார்த்தைகளை சொல்லுங்கள். காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் குழந்தையே. இரவும் பகலும் போல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறுகின்றன. அதேபோல் காலமும் மாறுகிறது. இந்த நேரம் கஷ்டத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது, மகிழ்ச்சியை துக்கமாக மாற்றுகிறது. நேரம் மற்றும் பகல் இரவு போல மாறுகிறது. அப்படியானால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இரவு போனவுடன் பகல் வருவது போல் கஷ்டம் வரும்போது மகிழ்ச்சியும் உங்களை தேடி வருகிறது. இதுபோன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லது பயப்படவும் வேண்டாம். சொல்லுங்கள், உங்களை வேண்டாம் என்று சொல்லி உங்களை விட்டு செல்பவர்களை உங்களை தேடி வர செய்வேன். அந்த பொறுப்பு என்னுடையது. உங்களை பற்றி மோசமாக பேசியவர்கள் உங்களுடையவர்கள். அவர்கள் பின்னால் நடக்கிறார்கள். இந்த உலகம் உங்களை ஒரு உதாரணமாக கருதும். உங்களை கேலி செய்தவர்களும் உங்களுக்கு தவறு செய்தவர்களும் உங்களை என்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களின் வெற்றி வேறு என்ன? நீங்கள் வெல்ல வேண்டும். உங்கள் வெற்றி எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்க வேண்டும். நீங்கள் எதற்காக யோசித்து பயணிக்கிறீர்களோ அதை நீங்கள் அடைய வேண்டும். நீங்கள் வெற்றியை அடைய முடியும். உங்கள் உருவாக்கியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதில் அதுதான் தாயே. நீங்கள் அவர்களிடம் என்ன சொன்னாலும் அவர்கள் உங்களை இன்னும் இழிவாக பார்ப்பார்கள். நீங்கள் தவிர அவர்கள் உங்களை மதிக்கவே இல்லை. அப்படி மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றி பெற்று சாதிக்க வேண்டும். உங்கள் வெற்றியை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அடிப்பது போல் அவர்களுக்கு பதிலளிக்க முடியும். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு அதை உங்கள் கண்களுக்கு கீழே மிதித்து விடுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு உரமாக பயன்படும் என் குழந்தையே. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பொய். அது உன்னால் மட்டுமே நடக்கும். எனவே தோல்வியை எதிர்கொள்வது பற்றி கவலைப்படாது. வெற்றிக்காக போராட வேண்டிய நேரம் வர வேண்டும். நேரம் மாறும் வரை அங்கேயே உட்கார்ந்து இருக்காது. எழுந்து முயற்சி செய். அது உன் நேரம். என்னை நம்பு. சரியான நேரம் உனக்கானது. நம்பிக்கையுடன் கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் எப்போதும் சரியான நேரம். பலன் நிச்சயமாக உங்களிடம் வரும். சாயி சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் என் பேச்சை கேட்கிறீர்கள். இதன் பொருள் இது உங்களுக்கு சரியான நேரம். நீங்கள் வெற்றி பெற சரியான நேரம். எனவே உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். நம்பிக்கையுடன் நீங்கள் கடினமாக உழையுங்கள். தைரியமாக போராடுங்கள். இனிமேல் எல்லாம் உங்கள் வெற்றியாக இருக்கும். உங்கள் முயற்சிகளை நிறுத்தவே வேண்டாம். அதுதான் உங்கள் வேலை. வெற்றி பின்னர் வரும். இது உங்கள் பொறுப்பு, எனது பொறுப்பும் கூட. இனிமேல் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். எல்லாம் சுபமாக இருக்கும். சாயின் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அமைதியாகவும் இருங்கள். தூங்குங்கள் குழந்தையே. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இப்போது தைரியமாக இரு. பாபா சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், இன்று பாபா அனுப்பிய இந்த நல்ல செய்தி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓம் சாய்ராம்.